ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இன்றைக்கி எங்கள் வீட்டு இப்தார் ஸ்பெஷலுக்கு நான் விதவிதமான ரெசிபியெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேங்க. அதில் ஒரு ரெசிபி உங்களுக்காக செஞ்சும் காமிச்சிருக்கேங்க. வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டான இஃப்தார் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஒரு அகலமான பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு மீடியம் சைஸில் ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அந்த வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணி இது மாதிரி போட்டுட்டேன். ஸோ வெங்காயத்தை நம்ம இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே போடக்கூடாது. இது என்ன பண்ணுறீங்க, வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்ட பிறகு கையால் இதை வந்து நல்லா வந்து இப்படி வந்து பிணைஞ்சு விட்டுருங்க. ஏன்னா இது வந்து லேயராக நமக்கு வந்து வரணும். உதிரியாக வந்தால் தான் இது நல்லாயிருக்கும். ஸோ வந்து இதை வந்து என்ன பண்ணுறீங்க, நல்லா வந்து இது மாதிரி பிணைஞ்சு விட்டுக்குங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து நான் பிணைஞ்சோடனே நமக்கு தானியம் எல்லாமே நல்லா அப்படியே உதிரியாக வந்துடும். ஸோ அடுத்து வந்து ஒரு பவுலில் வந்து நான் வந்து முட்டைக்கோஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸும் நல்லா நீளமாகவே கட் பண்ணிக்கோங்க. அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோடு நீங்கள் வந்து கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெங்காயம் மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரெண்டுத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பவுலில் வந்து 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சம் போல் கரம் மசாலா போட்டுட்டு நான் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. தனித்தனியாக ஆட் பண்ணாமல் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து தனியாக கடல மாவு போட்டிங்கன்னா அதில் வந்து ஸ்பைசஸ்லாம் நீங்கள் வந்து மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு இது 3மே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பஜ்ஜி மாவு இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுவும் நீங்கள் போட்டுக்கலாங்க. இப்போ நான் எல்லாம் ஆட் பண்ணனால இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கடல மாவு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது நான் வந்து இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து போடுறேங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நல்லா வந்து அது கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ தண்ணியை வந்து நிறைய ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி லைட்டாக தொளிச்சு விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ பாருங்கள், இப்போ இதை வந்து நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நான் வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. கருவேப்பிலை வந்து ஒரு 2 கொத்து எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, மல்லி எல்லாம் எது இருந்தாலும் சரி போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ போட்டுட்டு இதை வந்து ஒரு தடவை அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே நீங்கள் வெங்காய பஜ்ஜி போடும்போது இந்த மாதிரி அள்ளி இப்படி போடக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கொஞ்சம் போல் இப்படி எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி வடை மாதிரி இப்படி தட்டிக்கணும். ஸோ இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிட்டு தான் நம்ம எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு அது வந்து என்னன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து மொறுமொறுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் மொத்தமாக போடும்போது உள்ளே இருக்கிறது வெந்திருக்கும், ஆனால் உங்களுக்கு அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி வடை மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கையில் வச்சு அப்படியே தட்டி நம்ம வந்து இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். பாருங்கள், இப்போ நான் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி வடை மாதிரி கொஞ்சம் அப்படியே தட்டி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு உடனே திருப்பி விட்டுற வேண்டாம். கொஞ்சம் நல்லா வந்து ஒரு சைடு நல்லா வந்து வேகட்டும். வெந்த பிறகு நான் வந்து திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி ஒன் சைடு நல்லா வெந்த பிறகு திருப்பி விட்டுருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டது நல்லா வந்து ஒரு சைடு நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு பாருங்கள். இது வந்து இந்த சைடும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டது 2 சைடுமே நல்லா வந்து கிறிஸ்பியாக வெந்திருக்கு. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு அருமையான வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இப்தார் ஸ்பெஷலுக்கு நாங்கள் நிறையவே செஞ்சுருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதுளம்பழ ஜூஸ் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, வாட்டர்மெலன் ஜூஸ் செஞ்சுருக்கோம், க்ரீன் கிரேப்ஸ் வச்சுருக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, பட்டாணி மசாலா சுண்டலும் ரெடி பண்ணியிருக்கோம். இதோட நாங்கள் வடையும் சமோசா மட்டும் கடையில் வாங்கி வச்சுருக்கோங்க. அதோடு நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நோன்பு கஞ்சி செஞ்சுருக்குறோம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இந்த இப்தார் ஸ்பெஷலை நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப குளிச்சு தரக்கூடிய பொருட்களை வச்சு நாங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ இந்த இப்தார் ஸ்பெஷலுக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.